வணக்கம் நண்பர்களே. in this video divergence பற்றி பார்க்கலாம். divergence of a vector point function. Let f of x, y, z be a vector point function differentiable in a region R. Then the divergence of a f is defined by del dot f. So divergence na del dot f. Del dot f வந்து I dou by dou x plus j dou by dou y plus k dou by dou z f இந்த ஃபார்மேட்டில் எழுதுனா இதுதான் divergence of a vector point function. The difference of vector point function f is del dot f வந்து நம்ம sum of dou f1 by dou xன்னு எழுதலாம். ஸோ அதாவது dou f1 by dou x plus dou f2 by dou y plus dou f3 by dou sன்னு எழுதலாம். Solenoidal vectorனா del dot அதாவது divergence of a vector point function equal to 0ன்னு இருந்தால் அது solenoidal vector. நல்லா நினைச்சுக்கோங்க. divergence of a vectorனா del dot f, solenoidalனா del dot f equal to 0. Curl of a vector point function. If f is a vector point function differentiable in a region R, then the curl of f is defined by del cross f. Diverges na del dot f, solenoidal na del dot f equal to 0. So இதில் curlங்கிறது del cross f. So del cross f நம்ம இந்த மாதிரி எழுதலாம். del cross f equal to determinant of I, j, k dou by dou x dou by dou y dou by dou z f1 f2 f3. ஓகே, அதாவது இது 3x3 மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் irrotational vector. If f is a vector point function such that del cross f equal to 0, then f is called a irrotational vector. அதாவது curl f equal to 0ன்னு சொன்னோம்னா அது irrotational vector. not equal to 0ன்னு போது அது rotational vector. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், if f equal to x square, now we are going to see problems. If f equal to x y square I plus 2y x square y z j minus 3y z square k, find divergence f and curl f. What are these values at the point 1, minus 1, 1? So divergent f ன்னு சொல்லும் போதே அது del dot f. ஸோ நமக்கு இந்த இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வெக்டரில் I dot I value 1. So I dot j value equal to 0. Okay. So I cross I value 0ன்னு இந்த இடத்துல வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, del dot f நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். dou by dou x f1 plus dou by dou y f2 plus dou by dou z f3ங்கிற ஃபார்மேட்டில் எழுதலாமா? ஸோ இதில் f1 f2ங்கிறது இதுதான் xy ஸ்கொயர் f1, இது f2, இது f3. ஸோ dou by dou x f1 xy ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y ஸ்கொயர்னு கிடைக்கும். dou by dou y f2ங்கிறது 2x ஸ்கொயர் y z டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x ஸ்கொயர் z, ஏன்னா y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு dou by dou z மைனஸ் 3y z, z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இங்கே என்னது மைனஸ் 3. இங்கே z ஸ்கொயர் இருக்குது. ஸோ z ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z வரணும். ஸோ 2z 2 into 3 minus 6y z. ஸோ இப்போ வேல்யூஸ் 1, minus 1, 1னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் 1 ஸ்கொயர் ஒய்யோட இது மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, எக்ஸ் ஸ்கொயரில் 1 மல்டிப்ளை பண்ணால் 2 வந்துடும். ஸோ yz மைனஸ் 1, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அடுத்து ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 6, இதை ஆட் பண்ணால் 9. இப்போ curl f del cross fன்னு சொன்னால் determinant of I, j, k dou by dou x dou y by dou z f1 f2 f3 அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு, ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு I காலமையும் I ரோவையும் கேன்சல் பண்ணிவிட்டு dou by dou y
மல்டிபிள் f3 என்னது மைனஸ் 3y(z²) டைரெக்டாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது y ஈக்குவல் டு 1 ஆயிரும். மீதி இருக்கிறதுலாம் கான்ஸ்டன்ட் மைனஸ் 3z² மைனஸ் டோ பை டோ z 2x²yz. ஸோ இந்த இடத்துல x²z மட்டும் வரும், ஏன்னா z வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு ஜேவை பொறுத்து ஜேத் ரோவையும் இதோடைய காலமையும் ரோவையும் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத எடுத்து எழுதுவோம். டோ பை டோ எக்ஸ் 3xz² வேல்யூ 0, ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக 0. நெக்ஸ்ட்டு டோ பை டோ இசட், இங்கே இசட் இல்லை, ஸோ இதுவும் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு கேவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு டோ பை டோ எக்ஸு 4xyzன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2xy, ஏன்னா இங்கே y² இருக்குது, 2xன்னு வரும். ஓகே, ஸோ டெல் கிராஸ் எஃப்பில் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் 1, -1, 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது -i -2kன்னு நமக்கு லாஸ்ட்டாக ஃபைனல் கிடச்சி. ஏன்னா ஜே கிட்ட 0 - 0ன்னு இருக்கும், அதோட வேல்யூ 0, ஜேயோட கோஎஃபிஷியன்ட் 0 இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். நீங்கள் சால்வ் பண்ணி இப்போ சொல்ல போகிறீங்க. இஃப் f = xz³ I - 2xyz j plus xzk find divergent f and curl f at 1, 2, 0. Thank you friends.